தான் மாஸ்க்கு 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 தான் கவினனோட மாஸ்க்கு தான் பிளாக்கு பஸ்த ஹிட்டு தான். கடல்ல இருக்கிற மீன் நாங்க கவின் ஃபேனு. அவங்க சந்திரா கிடையாது, பூமியா மாறிட்டாங்க. அழகான வெள்ளி என் மனசை கொல்லி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த மாஸ்க் ஆமா மாஸ்க் படம் பிளாஸ்ட். கடல்ல இருக்கிற மீன் நாங்க கவின் ஃபேனு. படம் வேற லெவலு. விக்ரனுக்கு இது ஃபர்ஸ்ட் படம், டைரக்டர் இருக்கிறது ஃபர்ஸ்ட். கோடி படத்துக்கு தான் பெஸ்ட். போய் பார்த்துட்டு சொல்லு. போய் படத்தை பார்த்துட்டு சொல்லு. ஆண்ட்ரியா ரோஸ் மல்லிகை பூ. ஆண்ட்ரியா ரோஸ்ல அதான் பெஸ்ட். ஆண்ட்ரியா படத்தை பாரு, படம் பிளாஸ்ட். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். அவன் எதிர்பார்க்கவே இல்லை கவின் இந்த மாதிரி ஒரு கம்பேக்கை. உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஏன்னா போன படங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் என்னன்னா கஷ்டப்படுறவனோட பொருள் கஷ்டப்படுறது. நான் இப்போ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு இடத்த வாங்குறேன் அப்படிங்கும்போது அந்த இடத்த வந்து எப்படி அபகரிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வேற மாதிரி ஒரு சாயல்ல ஒரு கதை கண்ணோட்டத்தோட வச்சு நல்லா பண்ணிருக்காங்க. அதுதான் படத்துக்கு ப்ளஸ். ஏன்னா படத்துல மையக்கரு அதுதான். என்னடா இப்போ வந்து நம்ம திருடுறோம் அப்படிங்கும்போது நார்மலா போய் திருடுறது ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வேற மாதிரி ஒரு ஆண்டில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு அது பார்க்கறதுக்கு. எல்லாமே கனெக்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஐயோ ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. எதுவுமே குறைகள் இல்லை. பார்க்கலாம். இந்த வாரத்தில் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த படத்தை வந்து பார்க்கலாம். மாஸ்க் இன்னும் நல்லா படம். சாங் வந்து கேட்குற மாதிரி ஒரே ஒரு சாங் தான் நல்லா இருந்துச்சு. ஆமா அது வந்து சீனோட போறதால அது சரியா கேர் பண்ண முடியல. மற்றபடி ஓகே, ஒன் சாங் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு படம். பார்க்கலாம். இந்த டைம் பாஸ் பண்ணலாம். நல்ல படம். ஐயோ அவங்க தான் கியூட்டான வெள்ளி, அழகான வெள்ளி என் மனசை கொல்லி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா நல்ல படம், அருமையான படம். மாஸ்க் ஆமா சூப்பரா வந்து பாருங்க. சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சூப்பர், நல்லா இருக்கு படம். டிஃபரெண்டான ஸ்டோரி சூப்பரா இருக்கு. கண்டிப்பா பாருங்க. ஓகே, சாங் நல்லா இருக்கு. ரெண்டு சாங் சூப்பரா இருந்துச்சு. பிஜிஎம்ல கூட ஓகே. காமெடி, டார்க் காமெடி நல்லா ஓகே. சூப்பரா. ஆண்ட்ரியா மேடம் வந்து அவங்க இப்போ சந்திரா இல்லை, இனிமேல் அவங்க பூமியா மாறிட்டாங்க. அவங்க இனிமேல் சந்திரா கிடையாது, பூமியா மாறிட்டாங்க. கவின்னா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. 3 சாங்குமே நல்லா தான். காமெடி எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அது மிடில் கிளாஸ் மைண்ட் செட். மாஸ்க் ரொம்ப சூப்பராக இருக்குது படம். கவின் அண்ணன் ஆக்டிங்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு தளபதி நடிக்கிற மாதிரியே இருக்குது. அந்த அவரோட பாடி லாங்குவேஜ், நடந்து வர்றது, அந்த ஃபைட்டு, அது அப்படி லுக் விடுறது எல்லாமே அந்த மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகேன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்கல்ல. இப்போ ரியல் எஸ்டேட்லேருந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து காசு ஏமாத்துறதுலேருந்து ஒரு வேலை வாங்கி தரேன், அப்புறம் டவர் வச்சு தரேன், இந்த மாதிரிலாம் நிறைய ஏமாற்றிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்கேம் போயிட்டுருக்கு. அதுக்கு ஒரு அவேர்னஸ் படம் மாதிரியே சொல்லலாம். ரொம்ப சூப்பர். செகண்ட் ஹாஃப் பயங்கரம். அதே மாதிரி அர்ச்சனா மேடம் வர சீன் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அந்த சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆண்ட்ரியா மேடம் வந்து பிச்சு உதறி இருக்காங்க. செம்மையாக நடிச்சிருக்காங்க. நல்லவங்களா கெட்டவங்களாலே தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஓவரால் படம் வந்து சூப்பர். எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. டீசெண்டாக. காமெடியுமே நல்லா தான் இருக்குது. நிறைய ஒர்க் ஆகிருக்கு. சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா ஒர்க் ஆகிருக்கு சொல்லலாம். சூப்பர். மாஸ்க்கு தான் மாஸ்க்கு தான் மாஸ்க்கு தான் கவினனோட மாஸ்க்கு தான் பிளாக்கு பஸ்த ஹிட்டு தான். பாட்டு செம்ம மெட்டு தான். ஜிவி மியூசிக் சூப்பரு. அண்ணன் செம்ம ஆக்டரு. மியூசிக் இல்லை டாக்டரு. கண்டிப்பாக படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஃபன்னியாகவும் போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே செம்ம காமெடியாக போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லாகிங்காக இருந்தாலும் நல்லா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆண்ட்ரியா மேம், கவின் அண்ணா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆண்ட்ரியா மேம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வில்லியாக பார்த்ததுனால அது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. பெரிய ப்ளஸ்னால் ப்ரீ கிளைமேக்ஸ் தான் சொல்லுவேன். ஒருத்தர் வருவார், அது நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம். மூவியில் பார்க்குறப்போ தெரியும், ஏன்னா ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ அந்த சீன் நல்லா இருந்துச்சு. காமன் பீப்புள் தான் ஹீரோ இதில். ஆக்சுவலாக அவங்க மாஸ்க்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவரும் ஒன் ஆஃப் த ஹீரோ தான் அதில். ஸோ அதனால நல்லா டார்க் காமெடிஸ் இருக்குது, காமெடிஸும் இருக்குது. ஒரு சில இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ஒரு சில இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ மேபி அது அந்தந்த பார்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஓவராலாக ஃபேமிலி மூவி தான். நான் ஐ வுட் லைக் டு கிவ் 7. பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு ஒரு ஓகேவான ஒரு ஃபீல் கொடுக்கும். செகண்ட் ஹாஃப் நல்லாவே. கவினோட ஆக்டிங் அவர் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த படங்களுக்கும் பெருசாக வித்தியாசம்லாம் இருக்காது. அவருக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல, அந்த ஆட்டிடியூட வந்து ரியல் லைஃப்பில் உள்ள ஆட்டிடியூட அப்படியே படத்தில் நடிக்க வச்சுட்டாங்க. அவ்வளோதான். அதுபடி எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஈக்குவலாக மற்றவங்கன்னா ஆண்ட்ரியா சொல்லலாம். படம் முழுக்க அவங்களோட த்ரோட் த மூவி ஒரு வில்லியாக நல்லா பண்ணியிருக்காங்க.
அதை தாண்டி சார்லி எப்பவுமே இன்னுமே சார்லியோட ஆக்டிங் வந்து அவர் வந்து ஒரு அண்டர் ஆக்டட் ஆக்டராக வச்சிருக்காங்க. ஹீரோயினே இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். யாருமே ஹீரோயினே கிடையாது. ஏன்னா அந்த படத்தில் யாருமே நல்லவனே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தா ஹீரோயின்லாம் வந்து சும்மா பேருக்கு தான் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை தாண்டி படமாக பார்க்குறப்ப மற்ற விஷயங்கள் நல்லா இருக்கும். அது எம்ஆர் ராதாவுக்காக வச்சிருக்காங்க. அது ஒரு சீனில் தான் வரும். பெருசாக அதை மெசேஜ் எல்லாம் அதான் நல்லா இருந்தது. அவர் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தாங்க. சாங்லேயுமே அவரோட வாய்ஸ் வரும். அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ பேரை கிடைக்காம இருந்தாங்க. அதுவே போதும். ஓவராலாக ஒரு என்டர்டெய்னிங்கான என்கேஜிங்கான படம் வித் ஒரு சோஷியல் மெசேஜோட முடிச்சிருக்காங்க. நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருக்குது. நல்ல மூவி. கவின் சார் வந்து யூஸ்வலாக யூனிக்கான ஸ்டோரி செலெக்ஷன் பண்ணுவார். அந்த மாதிரி யூனிக்காக ட்ரை பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேடாக இருந்துச்சு. வில்லி ஷேட் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் ஷேட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்துடாது. பட் இவங்க நல்லா பண்ணி லேக் ஆகிறது கொஞ்சம் இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் காமிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிருக்கலாம். ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கலாம். எம்ஆர் ராதா சார் அந்த மாஸ்க் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. பட் மாஸ்க் ஒரு முக்கியமான இடம் இருக்குது அதுக்கு. மாஸ்க் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா லைக் நீங்கள் வந்து ரொம்ப இந்த மணி ஹேஸ்ட் மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்துடாதீங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு ஹேஸ்ட் மூவி தான். பட் நீங்கள் ஆரம்பத்திலே வந்து மணி ஹேஸ்ட் மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராதிங்க. அந்த மாஸ்க்கெல்லாம் இருக்குது அந்த டைப்பில் வந்து வராதிங்க. அந்த சீரீஸுக்கும் இந்த படத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த மாஸ்க்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றது முன்னாடியே சொல்லிடுவாங்க அந்த சீரீஸில். பட் இந்த படத்தில் வந்து அந்த மாஸ்க்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றத காமிக்க மாட்டாங்க. அது படத்தோட எண்டில் வந்து காமிக்கிறாங்க. ஆண்ட்ரியா ஒரு வில்லியா வந்து பார்க்கும்போது படத்தில் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஆடியன்ஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. அந்த வில்லனிசம் வந்து சூப்பராக வந்து காமிக்கிறாங்க. எனக்கு இந்த படத்தை ஒரு விஷயம் என்ன படுது அப்படின்னா கவின் அவர்களோட அந்த ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸை கொஞ்சம் காமிச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஆப்வியஸாக இந்த படத்தில் அவர் வந்து கொஞ்சம் ஒரு ரகடாக கொஞ்சம் ஆட்டிடியூட் காமிக்கிற மாதிரியான ஒரு பர்சனாக இருந்தாலும் மேபி அந்த ஒரு மேனரிசம்ஸை கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா காமிச்சிருந்தா அது இன்னுமே நல்லா ரீச் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். மற்றபடி படம் வந்து ஒரு டீசெண்டான படம். 5க்கு ஒரு 3.5 கொடுக்கலாம். சார்லி சார் படத்தோட ட்விஸ்டே அவர் தான். படம் பாருங்கள் தெரியும்.